கைஸ், நான் தான் உங்கள் கேரட் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆக்சுவலி எஃப்எஃப்லாம் போட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டேன். ஒரு ஒன் ஷாட்டோடு வந்திருக்கேன். இது வந்து ஒரு ஹார்ட் ஸ்டாண்ட் எஃப்எஃப் தான். அதனால் வந்துட்டு சாஃப்ட் ஸ்டாண்ட்லாம் வந்துட்டு இந்த எஃப்எஃப் தயவு செஞ்சு பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. நீங்கள் வந்துட்டு ஒரு ஆஃபன் தான். உங்களுக்கு வந்துட்டு அம்மா அப்பா நீங்கள் மட்டும் தனியாக தான் ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜில் இருந்தீங்க. அப்புறம் வந்துட்டு படித்து முடிச்சுட்டு வேலை கிடச்சோடனே நீங்கள் வந்துட்டு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்திருப்பீங்க. ஜங்குக் இன்ட்ரோ வந்துட்டு நம்ம ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஒரு பொண்ணு நல்லா இழுத்து போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு அலாரம் கிளாக் அடிக்குது. எழுந்திரிச்சோடனே வந்துட்டு எந்திரிச்சு பார்க்குறா. எந்திரிச்சு பார்த்தா 8 மணி ஆயிடுச்சு. போச்சு நீ நான் செத்தேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் டக்குன்னு ரெடி ஆகிட்டுருக்கீங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டு பஸ் ஸ்டாப் போகிறீங்க. பஸ் ஸ்டாப் போய் பார்த்தா நீங்கள் போக வேண்டிய பஸ் அப்போதே போயிடுச்சு போல இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, மண்டை பிச்சுக்குது. போச்சு, இன்றைக்கி நம்ம அந்த சிடுமூஞ்சிக்கிட்ட சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தா ஒரு பையன் அப்போ அந்த சைக்கிள் வந்துட்டுருப்பான். அந்த தம்பிக்கிட்ட போயிட்டு, டேய் ப்ளீஸ்டா உன் சைக்கிளை கொடுறா, ப்ளீஸ்லா அக்கா வந்து கொடுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பையனும் சரிக்கா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கொடுக்குறவங்ககிட்ட. நீங்கள் சைக்கிளை எடுத்துகிட்டு சந்து பூந்துக்குள்ளலாம் நுழைஞ்சி கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஆஃபீஸை ரீச் ஆகிடுறீங்க. அப்புறம் போய்ட்டு உங்கள் சீட்டில் போய் உட்காந்தோடனே உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா, ஏன்டி இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? மச்சான் வந்துட்டானா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவர் எப்போயோ வந்துட்டாருடி அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிகிட்ருக்கா. சரின்னு சொல்லிட்டு உங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு கம்ப்யூட்டரை பார்த்தா கம்ப்யூட்டர் வந்து பாஸ்வேர்டு கேட்குது. உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சு. உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஏன்டி இன்னும் வரைக்கும் ஒர்க் பண்ணாமல் இருக்கா அப்படின்னா கேட்கறது வந்துட்டு, மச்சான் பாஸ்வேர்டு மறந்து போச்சுடா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்னடா பண்ண போகிற அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா. வேறு என்ன, அவர்கிட்ட தான் போய் கேட்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிச்சு வந்துட்டு போகிறீங்க. நீங்கள் ஜங்குக்கோட கேபின் கிட்டே போய் நின்றுட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. எஸ் கம். நீங்கள் உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி தான் வாய்ஸே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நிற்கிறீங்க. ஏன் ஒர்க் டைமில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்புறமா கேட்குறான் ஜங்குக் உங்ககிட்ட. சார் பாஸ்வேர்டு மறந்து போச்சு. அப்போ நீ இன்றைக்கி லேட்டாக வந்த? எஸ் சார். ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மனசுக்குள்ளே உன்னால் தாண்டா நான் இன்றைக்கி லேட்டாகவே வந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. சொல்லுவேன் ஏன் லேட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஜங்குக். சார் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்புறமா நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. சரி இதான் அவனோட ஃபஸ்ட்டு வாரிங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். தேங்க்யூ சார் அப்புறமா நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் உங்களை கூப்பிட்டு, ஏன் நீ என்ன சார்லாம் கூப்பிடாத, ஜஸ்ட்டு கால் மீ ஜேகே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஓகே சார் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஜங்குக் உங்களை முறைச்சி பார்க்குறான். சாரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம் பக்கத்தில். ஏன் உங்கள் மனசுக்குள்ள ஐயோ திட்டுவானோ அப்புறமா வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. சொல்லுங்கள் ஜேகே, இந்த பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு அவனுக்கு கொடுத்து அனுப்பிவிட்றான். நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு ஜங்குக் வந்துட்டு எல்லோரும் வேலை பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே வரான் கேபின் விட்டு. அப்போ உங்ககிட்ட வந்து நம்ம சாயனோ வந்து பேசிக்கிட்டு இருப்பார். ஏன் சொல்லு சாயனோ, என்ன வேணும்? நீ நாளைக்கு ஃப்ரீயாக இருப்பியா அப்படி மாதிரி வந்துட்டு சாயனோ கேட்குறாரு. நான் ஃப்ரீ தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஓகே அப்படின்னு சாயனோ சொல்லிட்டு இருக்கிறதுல நீங்கள் கேட்குறீங்க சாயனோக்கிட்ட. எதுக்கு கேட்ட அப்படி மாதிரி கேட்கறதுல வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் வந்துட்டு உன்னை அம்யூஸ்மெண்ட் பார்க் கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன். அம்யூஸ்மெண்ட் பார்க்கா அப்படி மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறதுல நீ வரியான்னு சொல்லிட்டு சாயனோ கேட்குறாரு. ஓகே நான் வரேன் அப்புறமா நீங்கள் சொல்லிடுறீங்க சாயனோக்கிட்ட. இதை வந்துட்டு ஒரு 2 ரெட் ஐஸ் பார்த்துட்ருக்கு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஜங்குக் தான் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு கோவத்தோடு அவங்க 2 பேர் பேசுகிறத பார்த்துட்ருக்கான். ஏன் நீ வந்ததே லேட்டு, ஒர்க்கை பார்க்காம என் கூட கடலை போட்டுட்ருக்கியா அது மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் வந்து கோவமாக சொல்கிறான். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அவள் வாட்டுக்கு அமைதியாக இருக்கா. நீ பண்ணதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு ஏன் அப்படி மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் அழுகிற மாதிரி போடுறீங்க. ஜங்குக் ப்ளீஸ்டா என்னை வந்துட்டு வேலையில் இருந்தால் தூக்கிடாத அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க ஜங்குக் கிட்ட. இப்போ என்னவோ வந்துட்டு, ஜங்குக் சார் நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறனாலும் எனக்கு கொடுங்க, நான் தான் வந்து ஒயன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஜங்குக் மைண்டுக்குள்ளே நான் ஒயனுக்கு கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட்டே வேறு அந்த மாதிரி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், 2 பேரும் இனிமேல் வந்துட்டு ஒர்க் டைமில் பேசிகிட்டு இருக்கக்கூடாது.
அப்புறமா வந்துட்டு ஜங்குக் சொல்கிறான், நீங்களும் என்னவோ நோட் பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்களோட பிளேஸில் உட்காந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு போகாமல் நீங்கள் வந்துட்டு அழுதுறனால உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் உங்கள் கண்ணெல்லாம் வந்துட்டு ரெட்டிஷாக இருக்குமா, அதை வந்துட்டு நான் ஜங்குக்கு நின்று பார்த்துட்டு வா எவ்வளோ க்யூட்டாக இருக்காள அந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு மனசுக்குள்ள டே ஒழுங்கு மரியாதையாக கேபின்குள்ளே போயிடு, இங்கே இருந்தேன்னா ஒயனம் பிடிச்சி கடிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு போகிறான். கிளம்பிடான். அவனோட கேபின் போயிட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ வந்துட்டு யாரோ வந்துட்டு டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. வாங்க உள்ளே வாங்க அப்படிமா சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஜேகே நான் இந்த ஃபைல்லாம் முடிச்சிட்டேன், இன்னும் ஃபைல் இருக்கா? ஆமாம் இருக்குது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபைல்லாம் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் போகாமல் ஜங்குக்கை பார்த்து ஜங்குக்கா சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் நான் அவனை எப்போயோ மன்னிச்சிட்டேனே, அப்போ என்ன அவன் சாரி கேட்டுட்ருக்கா, ஒழுங்கையாக போய் ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறான். நீங்கள் ஜங்குக்கு பஸ் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களோட பிளேஸில் போய் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. லன்ச் பிரேக் வருது. ஒயன் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அவளுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்கான். உட்காந்துருக்கிறது நம்ம ஒயனு இவன் இங்கேயே வந்து உட்காந்துருக்கான். அந்த மாதிரி வந்துட்டு ஜங்குக்கையே பார்த்துட்ருக்கா. பேண்டி என்னை இப்படி முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்கா அந்த மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். ஒன்றுமில்ல சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்கு ஸ்மைல் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாடை வருது. ஒயன் உன் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கேட்குறான். சிக்கன் நூடுல்ஸ் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் டேஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் கொடுக்குறீங்க. ஜங்குக்கு சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குடி நீ சமைச்சா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு எல்லோரும் கூப்பிட்றான். எல்லோரும் நில்லுங்க அம்மா சொல்கிறத்துல சரின்னு எல்லோரும் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்கு சொல்கிறான், இன்றைக்கி வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்குது, எல்லோரும் ரெடி ஆகிடுங்க. எல்லோரும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு மீட்டிங் ஹாலுக்கு போகிறாங்க. ஜங்குக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். எல்லோரும் வந்துட்டு அவங்க ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக நீங்கள் சொல்லலான்னு போகும்போது ஜங்குக்கு மீட்டிங் முடிஞ்சிடுச்சு எல்லோரும் வீட்டுக்கு போங்க அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு செமக்கம் வருது. என்னடா அப்படி பண்ணுற, கரெக்டாக நான் சொல்லும்போது தான் நீ ஸ்டாப் பண்ணுவியா அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கிட்ட போய் டேரெக்டாக கேட்டுறீங்க. எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், அதனால தான் நான் வந்துட்டு மீட்டிங்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூலாக சொல்லிட்டு போகிறான். நீங்கள் கோவமாக அவங்களோட பிளேஸுக்கு போயிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்பான்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஒயன் வராலையா வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறேன். இருடி வரேன், இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ எல்லோரும் வந்துட்டு ஒருத்தவங்களாம் அவங்ககிட்ட வந்துட்டுருக்காங்க. ஒயன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் எனக்கு வந்துட்டு இந்த மட்டும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறியா அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு வைங்க அப்படிமா சொல்கிறீங்க. மற்ற பொண்ணுங்களாம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஜேகே என்ன எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிமா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. தெரியல, நம்ம என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லிவிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. நீங்கள் எதனா பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கால் வருது. கால் அட்டன் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்கா. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அது யார் கால் பண்ணியிருக்கான்னு. நம்ம டேங் தான் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு 2 இயராக வந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் டே வந்து இப்போ வந்துட்டு அவரை கூப்பிட்றா, வாடி இப்போ இந்த மாதிரி வெளியே போகலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்கான். உங்கள் ஃப்ரெண்ட் கால் கட் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒயன் சாரி, புரியுது நீ போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அனுப்பி வச்சுருங்க உங்கள் ஃப்ரெண்டையும். இப்போ இந்த ஆஃபீஸில் நீங்களும் ஜங்குக்கு மட்டும்தான் இருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு கால் வருது. கால் அட்டன் பண்ணி சொல்லடா டேயாங்கா பண்ணி முடிச்சிட்டியா வேலையை அப்படின்ட்டு கேட்குது. நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டேன்டா, இப்போ ஒயன் மட்டும் தனியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கான் டேயாங்கு. சரி ஓகேடா நான் பார்த்துக்கிறேன், நீ கால் கட் பண்ணிக்கோ. ஜங்குக்கு வந்து அங்கே இருக்கிற மைக் மூலயமா ஒயன் கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க கேபினுக்கு. நீங்கள் வந்துட்டு கேபின்குள்ளே போய் பார்த்தா யாரையுமே காணோம், ஜங்குக்கையும் காணோம். ரொம்ப இருட்டாக இருக்குது. சரி லைட் எங்கடா இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து சுவிட்சை தேடிட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு யாரோ வந்துட்டு டோரை லாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. யார் அது? எனக்கு பயமாக இருக்குது, அப்படி பண்ணாதீங்க அப்படி மாதிரி சொல்கிறீங்க. ஒயன் கூல் டவுன் நான் தான் ஜங்குக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு டைட்டாக ஜங்கு கட் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. உனக்கு இருட்டுனா பயமாக ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். ஆமாம் ஜங்குக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்துட்டு லைட்லாம் ஆன் பண்ணுறான். ஜங்குக்கு வந்துட்டு உங்களை ஒரு
சீக்கிரட்டாக அவன் ரூம் கூப்பிட்டு போகிறான். அந்த ரூம் வந்துட்டு அவனோட கேபின்குள்ளேயே இருக்கும். நைட் டைம் ஆச்சுன்னா அவன் இங்கே தான் வந்துட்டு தூங்குவான். அதனால வந்துட்டு இந்த ரூம் மட்டும் இங்கே சீக்கிரட்டாக வச்சுருக்கான். இதுக்கு ஏன் எங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நீங்கள். வெயிட் அண்ட் வாட்ச்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்டு போகிறாங்க உள்ளக்க. அங்கே ஒரு பெட் இருக்குது. அந்த பெட்டில் வந்து அவங்களை உட்கார வைக்கிறான். ஜங்கு போயிட்டு ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே வந்து ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு டிவைஸ் இருக்குது. என்ன ஜிகே இது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதுவா ஏன் இது வந்து பொய் சொன்னால் கண்டுபிடிக்கிற மிஷினு அப்படின்னு வந்து சொல்கிறான் ஜங்குக்கு. சரி இப்போ எதுக்கு இதை எடுத்துகிட்டு வந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆடி நம்ம ஒரு கேம் விளாட்லாம் அது மாதிரி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறான். சரி என்ன கேமு அப்படின்னு கேட்குறீங்க. ட்ரூத் ஆர் டேர் மாதிரி தான். ஆனால் வந்துட்டு நீ பொய் சொன்னால் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் கேட்குறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச்டி. நான் வந்துட்டு பொய் சொன்னால் நான் அந்த பனிஷ்மெண்ட்டை பண்ணுறேன். அப்போ நீ என்னென்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துட்டு இருக்கீங்க. சரி ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறான். என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி சும்மா கேட்போம். சும்மா தான் விளையாட சொல்கிறான். ஏதாச்சும் சீரியஸாக கேட்க மாட்டான். சரி நம்ம சும்மா கேட்கலாம்னு சொல்லிட்டு உன் பேர் என்ன அது மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட கேட்குறீங்க. என் பேரா? என் பேர் வந்து மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறான். அந்த டிவைஸில் வந்து ரெட் கலர் லைட் எரியுது. அச்சோ நான் தப்பாக ஆன்சர் சொல்லிட்டேனே. சரின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு இப்போ என்னோடய பனிஷ்மெண்ட்டை நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா அவனோட ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கான். நம்ம ஒயனுக்கெலாம் பெஸ்ட்டாக இருக்குது. நீ வந்துட்டு சைடில் உட்காந்துட்ருக்கீங்க. சரி இப்போ வந்துட்டு நான் கேட்கணும் அப்போ சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் கையில் வந்துட்டு அந்த கிளிப்பை மாட்டி விட்றான். அந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணி. நீனும் சாயனும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கேட்குறான். நீங்கள் ஆமான்னு சொல்லிடுறீங்க. அதோட வந்துட்டு அந்த மிஷினை பார்க்குறான் ஜங்குக்கு. மிஷின் வந்துட்டு ரெட் கலர் தான் லைட் காமிக்கிது. இப்போ நீ வந்துட்டு உன்னோட பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறான். இல்லை ஜங்கு நான் போகிறேன் எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. ஜங்கு உங்களை பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்து அவனோட லேப்பில் வந்து உட்கார வச்சுக்கிறான். நான் என் பனிஷ்மெண்ட்டை பண்ணல பண்ணி என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஜங்கு நீ கண்ணை முடிக்கோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு லேப்பில் வந்து கீழே இறங்கி உட்காந்துக்கிறீங்க. அதெல்லாம் முடியாது. நான் என்னோடய பனிஷ்மெண்ட் பண்ணதில் நீ பார்த்துட்டு தான் இருந்த. அதே மாதிரி நானும் அப்படி தான் பண்ணுவேன். நீனும் இப்போ கழட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் பண்ணுறீங்க சொல்கிற மாதிரி. அவள் வந்துட்டு உங்கள் செஸ்ட்டையே குருன்னு ஓட்ட விட்டுட்ருக்கான். அவங்களுக்கு சையாக இருக்குது. ஐயோ இங்கே இருக்கணுமா அந்த மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த கிளிப்பை எடுத்து அவனோட கையில் போட்டுட்டு அவங்க கிட்டே வரான். க்ளோஸாக வந்துட்டு அவன் காது கிட்டே வந்துட்டு ஐ லவ் யூ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு காதுகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு சாக்கு. என்னடி சொல்கிற நீ என்னை எப்போ இருந்து லவ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஜங்குக்கு கேட்குறான். நான் உன்னை காலேஜில் தான்டா பார்த்தேன். அப்போயே எனக்கு உன்னை பிடிக்கும். நீ தான் என்னோட ஃபஸ்ட்டு க்ரஷ் தெரியுமா ஜங்கு கிட்ட சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஹாப்பியாகிட்டு எனக்கு இப்போ ஒன்று வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. இரு நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு பக்கத்தில் இழுக்கிறான். இழுத்து அப்படியே நச்சுன்னு ஒரு கிஸ்ஸு அப்படியே வந்துட்டு கொடுத்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு கிஸ் பேக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து இந்த கிஸ் அப்படியே லாங்காக போயிட்டுருக்கு. ஜங்குக்கு அப்படியே உங்களை வந்துட்டு பெட்டில் தள்ளுறான். ஜங்குக்கு என்னடா பண்ணுற அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இதுக்கு மேலே என்னால் பொறுத்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். அவன் உங்களோடது ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து அவனோட ரிமூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு பைட் மார்க்காக கொடுத்துட்ருக்கான். செஸ்ட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். பேபி இன்சைட் பண்ண போகிறேன் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கா ஸ்லோவாக பண்ணுடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு மெதுவாக இன்சைட் பண்ணுறான். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. அதுக்கடுத்து ஜங்குக்கு டயர்டாகி வந்துட்டு படுத்துக்கிறான். 2 பேரும் படுத்துட்ருக்கீங்க டயர்டாகிட்டு. ஜங்குக்கு மேலே நீங்கள் படுத்துட்ருப்பீங்க. அப்போ ஜங்கு சொல்கிறான் காதுக்கிட்ட வந்துட்டு ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு ஸ்லீப் இட்டோம்ல லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறீங்க. நான் இன்னொன்று சொல்லவா சொல்லி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்கு சொல்கிறான் இனிமேல் நீ எந்த பாய்ஸ் கூடயும் பேசாதடி எனக்கு செம்மையாக பொசிட்டிவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். சரி ஜங்குக்கா இனிமேல் நான் யாரு கூடயும் பேச மாட்டேன். உன்னை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதோட வந்துட்டு ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். இதோட இந்த ஸ்டோரியை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஸ்டார் மிஸ்.
அப்புறம் இனி சண்டே வந்துட்டு எஃப்எஃப்லாம் வரும். ஏன்னா வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல, அதனால் வந்துட்டு சண்டே நான் வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எஃப்எஃப் வேணும்னாலும் கேளுங்கடா, நான் வந்துட்டு போடுறேன். ஓகேவா? நீங்கள் தைரியமாக கேளுங்க. அப்புறம் கொஞ்சம் சப்போர்ட்லாம் பண்ணுங்கடா, அப்போ தான் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் எனக்கு. அப்படி